ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு அவிக் நாலேஜ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட் 3ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், அதாவது ஆர்டிகல் 12 என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அதாவது அரசுனா என்ன அப்படின்னு சொல்லி விளக்கம் தருது. நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறப்போ அந்த ஸ்டேட் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு மாநிலம் அப்படிங்கிற ஐடியா வரும், சரிங்களா? ஏன்னா நம்ம மாநிலத்துக்கு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு வழக்கம். பட் இங்க என்ன அப்படின்னா ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான பொருள் மாநிலம் கிடையாது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட். அதாவது ரூரல் ஏரியா அப்படின்னா பஞ்சாயத், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அர்பன் ஏரியா அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ்லாம் லோக்கல் கவர்மெண்ட் கீழே வரும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸ், டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட், ஸ்டாட்யூட்டரி பாடிஸ். ஸ்டாட்யூட்டரி பாடிஸ்னா உதாரணத்துக்கு எல்ஐசி, செயல், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்யூட்டரி பாடிஸ்க்கு கீழே வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரைவேட் பாடிஸ், அதாவது ஒரு பிரைவேட் என்டிட்டி கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்றப்போ அதுவுமே இந்த ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளதான் வரும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? ஏன் ஆக்சுவலா இந்த 12 ஆர்டிகல் 12ல ஏன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இனி அடுத்து நம்ம படிக்க போற அடிப்படை உரிமைகள்ல ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது இந்த ஸ்டேட் நினைச்சாங்க அப்படின்னா, அதாவது இந்த அரசு நினைச்சுச்சு அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் மேல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிக்கலாம், சரிங்களா? ஸோ அதைத்தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கிற விதத்துல ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அண்டர் ஆர்டிகல் 32 படி நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா விதி 226 ஆர்டிகல் 32 அடிப்படையில சுப்ரீம் கோர்ட்டுக்கும், ஆர்டிகல் 226 விதி 226 அடிப்படையில நம்ம ஹைகோர்ட்டுக்கும் போய் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை நம்ம மீட்டு வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 13 என்னங்கிறத நம்ம டீடைலா பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.